கன்னியாகுமரி இந்தியாவின் தென் மூலையில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம். வரலாற்று பண்பாட்டு சின்னங்கள் ஒருங்கே அமையப்பெற்றிருக்கும் இந்த இடம் கடற்கரைக்காகவும் தமிழின் பெயரை உலகறியச் செய்த திருவள்ளுவரின் புகழை பறைசாற்றும் திருவுருவச் சிலைக்காகவும் சுற்றுலா பயணிகளால் பெரிதும் விரும்பப்படுவது. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, விவேகானந்தர் நினைவு மண்டபம், காந்தி மண்டபம், வட்டக்கோட்டை, பத்மநாபபுரம் அரண்மனை, ஜெயின் நினைவுச் சின்னங்கள், நாகராஜா கோயில், சொத்தவிளை கடற்கரை ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், பக்திமயமான ஆலயங்கள், தேவாலயங்கள், மசூதிகள் என பல மதங்களின் சங்கமமாக திகழும் கன்னியாகுமரி. அருள்மிகு கிராதமூர்த்தி மகாதேவர் திருக்கோயில், பன்னிப்பாக்கம், முட்டைக்காடு சிவாலய ஓட்டக் கோயில்களில் 6வது சிவாலயம். ஐந்தாவது ஆலயமான பொன்மனையிலிருந்து சித்திரம்கோடு குமாரபுரம் முட்டைக்காடு வழியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கிராதமூர்த்தி ஆலயம். சுற்றி எங்கும் மரங்கள், குறிப்பாக ரப்பர் மரங்கள், தென்னை மரங்கள், மாமரங்கள் என மரங்களால் சூழ்ந்த சோலைமயமான ஊரில் அருள் புரிகிறார் ஸ்ரீ மகாதேவர் கிராதமூர்த்தி எனும் திருப்பெயரில். ஆலயத்துக்கு முன்பாக அமைந்துள்ளது திருக்குளம். ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் நந்தி மண்டபம், மிகப்பெரிய வெளிப்பிரகாரம், கணபதி, சாஸ்தா, பூதம், பைரவர், நவக்கிரகம் என பிரகாரத்தில் அருள் புரியும் தெய்வங்கள் காட்சி தருகின்றனர்.
ஸ்ரீ கோயிலில், அதாவது மூலஸ்தானத்தில் லிங்க திருமேனியில் அருள் புரிகிறார் மகாதேவர். கிராதமூர்த்தி வேட்டைக்காரன் என்ற பெயர் சுவாமிக்கு உண்டு. இந்த பெயருக்கான காரணம் இந்த ஆலயத்தின் தல வரலாறாக செவி வழி செய்தியாக நமக்கு கிடைக்கிறது. திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் தொடங்கிய காலகட்டத்தில் மகாபாரத இதிகாசம் வேத வியாசரால் எழுதப்பட்டது. பாண்டவரில் ஒருவரான அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் மேற்கொண்ட சம்பவம் நடந்த இடம் இது என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கு காட்டாலை என்று பெயர். பாசுபதாஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் இப்பகுதியில் தவம் இருந்தான். இங்கு ஒரு ஆலமரமும் குளம் ஒன்றும் இருந்தது. இந்த ஆலமரம் இருந்த இடம் தற்போது தபசாலு மூடு என்று அழைக்கப்படுகிறது. அர்ஜுனன் நீராடிய திருக்குளம் பல்குணன் குளம் எனப்படுகிறது. நாளடைவில் இக்குளம் இரும்புடையான் குளம் என்று அழைக்கப்படுகிறது. மேற்படி குளத்தில் நீராடிவிட்டு தன் தவத்தை தொடர்ந்து அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி கடும் தவம் இருந்தான் சிவபெருமானை நோக்கி. அவனின் கடும் தவத்தைக் கண்டு 33 கோடி தேவர்கள் வேண்டுதலின் பெயரில் சிவபெருமான் பாசுபதாஸ்திரம் வழங்க அர்ஜுனனை சோதனை செய்தார். ஈசன் தன் உருவத்தினை மாற்றி வேடுவனாக வில் அம்பு சுமந்தபடி தன் மனைவி பார்வதி தேவியையும் வேடத்தி வேடத்தில் தேவர்கள் முன்னிலையில் மண்ணில் இறங்கினார். அதனால் இவ்விடம் காட்டாலை தேசம் என்று அழைக்கப்படுகிறது. பார்த்தனின் தவத்தை சீர்குலைக்க கௌரவப் படைகள் மூகாசுரனை நாடி அர்ஜுனன் தவத்தினை கலைக்க வேண்டிய பொழுது மூகாசுரன் பன்றி வேடத்தில் தோன்றினான். எனவே இவ்விடம் தற்போது பன்னிப்பொத்தை என அழைக்கப்படுகிறது.
பன்றி வேடத்திலிருந்த அசுரன் அர்ஜுனன் தவம் செய்யும் இடத்தை சீர்குலைத்து அட்டகாசம் செய்தான். இதனை பார்த்த சிவபெருமான் அசுரனை கொல்ல முடிவு செய்தார். இதனிடையே வெகுண்டு கோபம் கொண்ட அர்ஜுனன் தவம் கலைந்ததோடு விரக்தியின் உச்சிக்குப் போய் தன்னிடம் இருந்த பானத்தை பன்றி மேல் வீச தயாரானார். அதே சமயம் வேடுவன் உருவம் கொண்ட ஈசனும் பன்றியை வதம் செய்ய தீர்மானித்தார். இருவரும் ஒரே சமயத்தில் விட்ட அம்புகள் அசுரனை வதம் செய்தது. பன்றியின் உடல் சிதறுண்டு விழுந்த இடம் பன்னி பாகம். 12 சிவாலயங்களில் ஒன்றான 6வது திருக்கோயிலாகும் இந்த ஸ்தலம். கோபத்தின் உச்சியில் தன் தவத்தை கலைத்துவிட்ட விரக்தியில் கண்ணெதிரில் வேடுவன் நின்றதை பார்த்த அர்ஜுனன் சிவபெருமான் மீது கோபம் கொண்டு பன்றியை கொன்றது நீயா அல்லது நானா என விவாதம் செய்து ஈசன் மீது தனது அம்புக் கணைகளை தொடுத்தான். அவை அனைத்தும் பூக்களாகச் சென்று விழுந்தன. இந்த பூக்கள் விழுந்து குன்று போல் கூடியது. எனவே இந்த பகுதிக்கு பூக்குன்று மலை என்று பெயர் ஏற்பட்டு தற்போது குக்கினி பொற்றை என்று அழைக்கப்படுகிறது. அம்புக் கணைகளை வேடன் மீது விட்டுக்கொண்டே இருந்த அர்ஜுனன் ஒரு சமயத்தில் களைத்துப் போனான். வேடன் உருவில் இருந்த சிவன் தன்னிடம் இருந்த தண்ணீரை கொடுத்து அர்ஜுனனை பருகச் சொன்னார். உன் கையால் தண்ணீர் வாங்கி குடிக்க மாட்டேன் என்றான் அர்ஜுனன். இருவருக்கும் விவாதம் தொடர்ந்து நடந்து வந்தது. வேடன் உருவத்திலிருந்த ஈசன் மீது மீண்டும் அம்பு தொடுக்க இருந்த அர்ஜுனன் அவர் அருகில் நின்ற வேடத்தியாகிய அம்பிகையை கண்டான். வேடத்தி உருவிலிருந்த உமாதேவி சைகையினால் வேடனின் இடதுகாலை பார்க்கச் சொன்னார் அர்ஜுனனை. அப்போதுதான் தெரிந்தது அர்ஜுனனுக்கு இந்த கால்கள் பெண்ணின் கால்கள் என்று. நம் முன்னே நிற்பது சிவபெருமான் அர்த்தநாரியாக நமக்கு காட்சி தருகிறார் என்று நினைத்த மாத்திரத்தில் அர்ஜுனனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவர் கால்களில் விழுந்து மன்றாடி, அம்மையப்பனே, நான் அறியாமல் செய்துவிட்டேன், மிகவும் பாவம் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மனமாற வேண்டினான். அவனை ஆறுதல் படுத்திய சிவபெருமான் அவன் வேண்டிய வரமான பாசுபதாஸ்திரம் என்ற அஸ்திரத்தை அவனுக்கு வழங்க தீர்மானித்தார். அம்மையப்பனை ஒரே கோலமாக கொண்டதால் இந்த தலத்திற்கு மாதிரி கோயில், மாதொரு பாகன், உமையுரு பாகன் என இதுநாள் வரையிலும் அழைக்கப்படுகிறது. தவம் இருந்த அர்ஜுனன் அஸ்திரம் பெறும் முன் ஈசனிடம் கோரிக்கை ஒன்றை வைத்தார். ஈசனே, நான் இந்த தெய்வீக அஸ்திரத்தை பெற வேண்டுமெனில் நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக எனது மறுபிறவியில் வேடுவனாக பிறந்து உனக்கு பூஜை செய்து முக்தி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த அடிப்படையில்தான் காளஹஸ்தி என்னும் இடத்தில் அர்ஜுனன் கண்ணப்ப நாயனாராக பிறந்து முக்தி பெற்றான் என்று இந்த ஆலயத்தின் தல வரலாறு செவிவழி செய்தியாக நமக்கு கிடைக்கிறது.
சிவாலய ஓட்டமும் அதன் தொடக்கமும் அறிந்து கொள்ள வேண்டும் என முற்படும்போது இந்த 6வது சிவாலயத்தில் அர்ஜுனன் தவம் இருப்பதை காண நேர்ந்தது. ஆகையால் சிவாலய ஓட்டம் பற்றி தெரிந்து கொள்ள கொஞ்சம் தாமதமாகிறது. சிவாலய ஓட்டம் நாளை தொடரும். கோவிந்தா கோபாலா, கோவிந்தா கோபாலா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு மகாதேவர் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.